நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால் இத்தனை வருஷமாக இருந்தாங்களே. இப்போ நான் கூட கேட்பேன், நான் கூட இப்படி கேட்பேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 4 படம் நடிச்சாருங்க, 4 200 800 ஆச்சுங்க. ஒரு வருஷத்துக்கே 800 கோடிங்க. 4 வருஷம் ஆச்சுங்க. 2021 கணக்கு எடுத்தால் கூட என்னங்க ஆச்சு? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 படத்தில் வச்சுருக்க பைத்திரண்டு 20 யாரை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு கேட்டால் பைத்திரண்டு 20 சரி 200 கோடி 10 படம் வச்சுங்க. நீங்கள் 21 கேட்டால் நீங்கள் வந்து 16 கூட எடுத்துங்க. 20 படம் இல்லை 10 படம் வச்சுங்க சார். 10 கோடி 1000 கோடி வந்து 1000 கோடி நீங்கள் வந்து கணக்காட்டி ஆகணும்ல. 200 கோடி சாரி 200 கோடினா வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி கணக்காட்டணும். 2000 கோடி கணக்காட்டணும். 10 படம்னால 2000 கோடி கணக்காட்டணும். 5 படம் கூட 1000 கோடி படம் வந்து கணக்காட்டணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க 500 கோடி. நம்ம அதாவது கேட்டோமா? ஏன்னா அவன் எவ்வளோ சம்பளம் வாங்கினா நமக்கு தெரியாது. அவங்க தான் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் எங்கள் தலைவர் 200 கோடி வாங்குறாரு, 300 கோடி வாங்குறாரு, 400 கோடி வாங்குறாரு. அவங்க தான் சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி போவே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியாது. போட்ட வரைக்கும் தான் பேச்சு, தாக்கல் பண்ண வரைக்கும் தான் பேச்சு. 200 கோடினா 5 படம் 1000 கோடி. ஆனால் நீ காட்டுறதே எவ்வளோ? 519 கோடி காட்டுற. மொத்தமாக நீ காட்டுறதே அவ்வளோதான். இந்த காரு லொட்டு லொசுக்குனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி போட்டுங்க சார். சொல்லுங்களா? நான் சொல்கிறது என்ன, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக நீ கணக்காட்டினா கூட ரொம்ப மேம்போக்காக கணக்காட்டினா கூட ஒரு 1000 கோடிக்கு நீ காட்டிட முடியும். ஆனால் நீ காட்டினது எவ்வளோ? 519 கோடி. மற்ற சொத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் நீங்கள் சொல்லலாம் கேட்டால், அப்போ இது என்னங்க அதை சேர்த்தாரா, இதை சேர்த்தாரா, அதை சேர்த்தாரா, பூந்தமல்லியில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அதை சேர்த்தாரா, போரூரில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அதை சேர்த்தாரா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதை சேர்த்தாரா, நான் கேட்டுனே இருக்கலாம், லிஸ்ட்டு போடலாம். அது கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாலினை ஒரே பார்வையில் பார்க்குறோம், சீமானும் ஒரே பார்வையில் பார்க்குறோம், விஜயும் கூட ஒரே பார்வையில் பார்க்குறோம். ஆனால் தாக்கல் பண்ண வரைக்கும் தான் நம்ம பேச்சு.